இந்த தை மாசத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கர்ம வினைகள் அகலும், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் விலகும், ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாசத்துல நிவர்த்தியாகும். உடல்நல கோளாறுகள் அனைத்தும் சரியாகிறதுக்கான சூழல் உருவாகும். பொருளாதாரத்தில் இது நாள் வரலும் ஏற்பட்ட தடைகள் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் இதற்கு முன்னாடி இருந்த சிக்கல்கள் விலகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நமக்கு உண்டான தனி அங்கீகாரத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் நமக்கு அமையும். வேலை தேடி கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தானாக அமையும். பொருளாதார தடையில் இருந்தவங்களுக்கு பொருளாதார தடைகள் நிவர்த்தியாகி சேமிப்பு உயரும். செல்வ வளத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்து நிவர்த்தியாகி சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் இது. முருகா என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரமே நம்மளுடைய எல்லா விதமான சக்கரங்களையும் இயக்கி எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய தடைகளை மிக எளிமையாக உணர்த்தக்கூடியவர் முருகப்பெருமான். எங்கேயோ ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாவே முன்னாடியே நமக்கு ஒரு சிக்னலை கொடுத்து காப்பாற்றுவார். இந்த மாதிரி உனக்கு ஒரு சிக்கல் வரப்போகுது பார்க்கறது கனவு ரூபத்திலேயோ அல்லது செவிவெளி செய்தியாகவோ அல்லது அதற்கு உண்டான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்திலேயோ நமக்கு காட்டிடுவார். நம்மளை பாதுகாப்பு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் முருகப்பெருமான். குழந்தை வடிவமாக இருக்கிறார், அதனால் அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஞானத்தின் மிகப்பெரிய உருவமே அவர் தான். தெய்வீகத்தின் மிகப்பெரிய அடையாளம் முருகப்பெருமான். மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்களுக்கெல்லாம் குருவுக்கு குருவாக இருந்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்கிறதே மிகப்பெரிய சக்தி என்றான். காலை எழுந்தவுடன் முருகா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னாவே அன்றைய நாள் முழுக்க முழுக்க பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நிகழ்ந்துடுன்றான். முருகான்னு சொல்லி எழுந்துச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு காரிய தடைகள் வராது, கண்டங்கள் எதுவும் ஏற்படாது, எந்த விதமான சிக்கல்களும் வராது. எந்த விஷயத்துக்கு போனாலும் காரியம் பலிதமாகறதுக்கு ஆரம்பிச்சிடும். எந்த செயலை செஞ்சிங்கனாலும் அதில் வெற்றி கிடைச்சிரும். எந்த செயலையும் லாபம் உண்டாகும். அப்போ ஒரு மந்திரம் முருகான்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு.